ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கோவக்காய் அறுவடை, அப்புறம் மாதுளம்பழம் வந்து ஒரு நிறுவனத்துக்கு இருக்குது. அதை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ செழுமையாக சூப்பராக வளர்ந்துருக்குன்னு, நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலை வந்து சின்ன கன்னாக தான் வாங்கி வச்சேன் கடையில், நர்சரியில். அது பார்த்திங்கன்னா அந்த மேல் சைடு எல்லாமே அப்படியே பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. வெறும் வேர் மட்டும் தான் இருந்தது. அந்த வேரை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி சூப்பராக கருவேப்பிலை வந்து நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் செழுமையாக. இதுக்கு வந்து நம்ம அடிக்கடி மோர் கரைசல் கொடுக்கலாம், குளிச்ச தண்ணி இருக்குதுன்னா கிச்சன் வேஸ்ட் அதெல்லாம் கொடுக்கலாம், வெங்காயத்தூள் கொடுக்கலாம். கழனி தண்ணியில் வெங்காயத்தூளை நல்லா ஊற வச்சு கொடுங்க. இதெல்லாம் தான் கருவேப்பிலை செடிக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தாவே செழுமையாக சூப்பராக வளரும். இந்த மாதிரி வெயில் டைமில் தான் நல்லாவே இது கருவேப்பிலை சூப்பராக வரும். பனிக்காலத்தில் வந்து கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் ஒரு 3 பழம் இருந்துச்சு, நல்லா பழுத்து இருந்துச்சு, அதையும் பறிச்சாச்சு. இன்றைக்கி நல்லா பெரிய பெரிய சைஸில் கோவக்காய் பறிச்சிருக்கோம், சப்போட்டா பழம் பறிச்சிருக்கோம். நல்ல பூச்சி மருந்து அடிக்காத நல்ல கருவேப்பிலை நம்ம பறிச்சிருக்கோம். இதில் வந்து துவையல் அரைப்பேன், சட்னி அரைப்பேன். இதெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது இதை போட்டு இதையும் உருவி போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பசலைக்கீரை, சிவப்பு பசலைக்கீரை நிறையா இருந்துச்சுங்க, அதை அப்படியே வேரோடு பிடுங்கிட்டேன். வேரோடு எடுத்து பறிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மாதுளம்பழம் பறித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது எந்த சைஸில் நம்ம எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. சரி உள்ளே நல்லா பெருத்துருக்குன்னு சொல்லிட்டு பறித்து பார்த்தாங்க. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. கட் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப பிஞ்சு மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் கொஞ்சம் பெருத்துருந்துச்சு. கலர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுது. இது நாட்டு மாதுளைன்றதுனால கொஞ்சம் கலர் வந்து லைட் ரோஸாக தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. செம்மையாக இருக்குது. நல்லா இனிப்பாக நல்லா ஆர்கானிக் ஃப்ளேவரோட செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் ஆகணும். இன்னும் 2 வாரம் கழித்து நம்ம பறிச்சிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் போல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.